உறுப்பு தானம் வழங்குவதில் தமிழகம் முன்னிலை மாநிலமாக உள்ளது என்ற விருதினை மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு. சென்னை சாந்தோமில் உள்ள பள்ளியில நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. மருத்துவ வசதிகள் குறைந்த ஊரக பகுதிகள், குடிசை பகுதிகள் உள்ளிட்டவற்றில் முன்னுரிமை அடிப்படையில இந்த முகாம் நடத்தப்படுது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துல தமிழ்நாடு முழுவதும் 1256 முகாம்கள் நடத்தப்படுது. சென்னை மாநகராட்சியில ஒரு மண்டலத்துக்கு ஒரு முகாம் வீதம் 15 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுது. சனிக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 4 மணி வரை நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், உறுப்பு தானம் வழங்குவதில் தமிழகம் முன்னிலை மாநிலமாக உள்ளது என்ற விருதினை மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியுள்ளது என பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அந்த விருதை தமிழக பிரதிநிதியிடம் வழங்கியுள்ளார் என கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில்தான் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என அறிவிச்சிருக்கு என சுட்டிக்காட்டியிருக்காரு. தமிழக அரசு தொடர்ந்து மருத்துவத்துறைகள்ல பல சாதனைகளை செய்து வருது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு.